எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு நாட்டுப்புற மருத்துவம். 32 மாநிலம் 36 கிட்ட வந்துருச்சுன்னு வைங்க. இந்திய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பெருவாரியான மாநிலங்களில் எந்த மொழிக்கும் இல்லாத ஒரு பெருமை என் மொழிக்கே இருக்கிறது, நம் மொழிக்கே இருக்கிறது. அதுதான் சித்த மருத்துவம். வேற எந்த மொழியிலும் கிடையாது. எல்லா புயலும் பெரிய கடவுளின் தேசம் சொல்றதெல்லாம் ஆயுர்வேதம் தான். நீங்க அந்த கடைசியில கடவுள் உள்ள நுழையிற காஷ்மீரும் ஆயுர்வேதம் தான். இந்த பக்கம் அட்டவாக்கில் வந்தாலும் ஆயுர்வேதம் தான். இங்க மட்டும்தான் சித்த மருத்துவம் என்ற இந்த மொழிக்குரியது, இதான் இந்த மண்ணுக்குரியது. நாட்டுப்புற மருத்துவம் என்ற இந்த மண்ணுக்குரிய தமிழ் மருத்துவமான சித்த மருத்துவம் உங்களை அறியாமலே என்னை அறியாமலே எப்படி கோமியா நம்மளை ஆட்டி படைக்குதோ, சனாதானம் நம்மளை எப்படி ஆட்டி படைக்கிறதோ அதே தன்மையோடு நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நீ சோறாக்குறது நெல்லுச்சோறுல இருந்து இப்படிதான் சொல்ல முடியும். நெல்லுச்சோறு ஆக்குதல் என்பது சோறாக்குதல் என்ற தன்மை இருக்குல்ல, நீ கண்டுபிடிக்கல. கொஞ்சம் சுருக்கன் படலாம், இல்லாட்டி நான் பேசுவது இந்த கேள்வி எரிச்சல் ஏற்படுத்தலாம். நீ கண்டுபிடிக்கல. இது ஏதோ வெள்ளக்காரன் வந்த பின்னாலதான் சோறாக்கவே நம்மளுக்கு தெரிஞ்சுக்கின்ற மனநிலை இருக்கு பாருங்களேன். இதுதான் இங்க பிரச்சனையும். உப்பு போட்டு சோறாக்குறதுன்னு இருக்குல்ல, சோறாக்கு எவ்வளவு நேரம் ஆகுற, கொலைய வச்சிடவும் கூடாது, விதவிதையாவும் இருக்கக்கூடாது. அப்ப மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஒன்று இருக்குல்ல, குழம்பு வைக்கிறது இருக்குல்ல, குழம்பு வைக்கக்கூடிய அத்தனை அந்த நறுமணம்னாலும் சரி, அதுல இருக்க அத்தனை பண்டமும் இன்று வரை நீங்க இப்ப கிடைச்ச சான்றுகள் அடிப்படையில் 13ஆம் நூற்றாண்டுல மாரவர்ம சுந்தரபாண்டியனுடைய காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த தமிழகத்தில், குறிப்பாக தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த மிளகாயோ இல்லாட்டி இதர மிளகோ இல்லை நம்ம அண்டையில் இருக்கக்கூடிய மிளகோ இஞ்சியோ அத்தனை பண்டமும் இங்க இருந்துதான் ஒன்று பவுடரா போகும், இல்லாட்டி நேரம் ரா மெட்டீரியலா போகும். அப்ப இதுக்கு சொந்தக்காரங்க நம்மளா அவனா? இல்ல அவங்களுக்கு கஞ்சி காய்ச்சி தெரியாத அப்படின்லாம் நான் சொல்ல வரல. அப்ப கஞ்சி காய்ச்சது என்பது சுவை மட்டுமல்ல, நெடுநாள் வாழ்வது, நோய் இல்லாமல் வாழ்வது, இந்த ரெண்டு இருக்குல்ல. இந்த நுட்பத்தை அறிந்தவர்கள் இதை காலி பண்ணி விட்டான்றதா இங்க சிக்கலேவும். அதுக்கு குழந்தை மருத்துவ ஷார்ட்டா போயிடுறேன், வேற வழி இல்லை. குழந்தை பிறக்கிறதுல இருந்து இறப்பு வரைக்கும் ஏதோ ஒரு வடிவத்தில் நம்மளை அறியாமலே ஒரு சென்டிமெண்ட் ரிச்சுவலுக்குள்ளேயே நம்மளை வச்சிருப்பான். காரணம் இந்த வழக்காறு கடவுள் நம்பிக்கைக்குள்ளேயே சில செய்முறைகளை வைத்திருப்பார்கள். காரணம் மறந்து போய் தொலைஞ்சிருவாங்கன்றதா இங்க பிரச்சனை. கடவுளுக்குள் அல்லது கடவுளை சார்ந்த வழிபாட்டு தலத்துக்குள் சில நம்பிக்கைகளை, அறிவியலை உள்ளே வைக்கும் பொழுது நம்மளை அறியாமலே தள்ளுபடி செய்ய முடியாத ஒன்றாகிவிட்டது கோமியத்தை போல். இப்ப கோமியம் குடிக்கலாமா வேணாமலாம் இல்லை, கோமியம்னு ஒரு பண்டத்தை பேசு பொருளாக தொடர்ந்து வைப்பது தான் இருக்கு. அது குடிக்கலாமா வேணாமா, குடிச்சமா இருக்குன்றத அடுத்து. ஆனா பேசு பொருளா இல்லைன்னா அது போயிடும். இது எப்படி சொல்றதுன்னா, ஒரு கோயில் இருக்கு, ஒரு கோயில்ல ஒரு இசைக்கருவி இருக்கும். நீங்க மடப்பள்ளியில இருந்து நைவேத்தியம் பண்றதுக்கு கோயிலுக்கு கொண்டு போவாங்க. அந்த போட்டு ஒரு இசைக்கருவியை இசைத்து கொண்டே போவார் ஐயரேவும். இந்த தன்மை உள்ள இந்த கோயிலில் அந்த வழிபாட்டு தன்மை போச்சுன்னா அந்த கோயிலில் இருக்கக்கூடிய ஒரு இசைத்தன்மை அழிந்து விடும், இருக்காது. இப்படி பல நூறு கருவிகள் நாம் இழந்திருக்கிறோம், இசையை இழந்திருக்கிறோம். பிரிட்டிஷ்காரன் போட்ட தேவதாசிகள் சட்டத்தால் நடனக்கலையை இழந்துட்டோம். ஏதோ தெரிஞ்சோ தெரியாமல தனியார் பள்ளிகள் நம்மளிடம் பரதநாட்டிய கலையை ஊக்குவிப்பதால் பரதம் என்பது எல்லாருக்கும் உரியதாக நிற்கிறது. இல்லை என்றால் குறிப்பிட்ட சமூகத்துக்குரியதாகவே இன்று வரை நின்றிருக்கிறோம். குழந்தை மருத்துவம் எப்படி கருவுறுதல் தான் பேசியாகணும். ஒரு குழந்தை ஒரு இதை லெகுவாக சொல்வதாக இருந்தால், ஒரு பெண்ணைக்கு திருமணம் பார்ப்பதற்கு முன்பாக திருமணம் மாப்பிள்ளை பிடிச்சிக்கிச்சு, பொண்ணு வீட்டுக்காரனுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரன் பிடிச்சிக்கிச்சு, தேதி நிச்சயம் பண்ணுவாங்க, மண்டபம்லாம் பார்த்துட்டு வந்துடுவான். பொண்ணுகிட்ட போய் கசபசுன்னு பேசுவாங்க. ஒரு பொம்பளை போய் பேசுவான், காதுகிட்டே பேசுவான், இப்படி 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 இப்படின்வான். நீ ஒண்ணுமே புரியாது, எவனுக்கும் தெரியாது அது என்னன்ற கேள்வி. ஆனா இது இன்றும் நிறைய அடுத்த தலைமுறைக்கு வரும். இந்த மனித குலம் இருக்கும் வரை இந்த குசுகுசுப்பு இருக்கும். இதை நான் திமிரா சொல்லலாம், நம்பிக்கையை சொல்லலாம், திமிராக சொல்லலாம். மாதவிடை காலத்தை கணக்கிடுவார்கள். இந்த அறிவு எங்கடா போச்சு? இது அறிவு இல்லைன்னு நான் சொன்னா, இந்த காலத்தில் கூடினால்தான் கற்பம் தரிக்கும் என்பதை கணக்கிடுதல் இருக்குல்ல. 28 நாள், முன்ன 5 நாள், பின்ன ஒரு 5-7 நாள். இது 12வது பாடத்திலே இருக்கும். இப்பெல்லாம் 9வது பாடத்திலே வந்துருச்சு இங்கிலீஷ்ல. முந்தைய நாங்கள் படிக்கலாம் 12வது பாடத்தில் 11வது இருந்துச்சு. இப்போ 9வது பாடத்தில் இப்போ இருக்கு. இங்கிலீஷ் பாடத்தில் தமிழ்ல இருக்கான்னு தெரியல. இதை சொல்லிக் கொடுக்கிற அறிவு இருக்குல்ல. அப்ப இந்த காலத்தில் கூடினால் கருவுறும்.
இந்த காலத்தில் கூடினால் கரு உறாது. அப்ப இவன் வச்சிருக்கக்கூடிய குடும்ப கட்டுப்பாடு காலி ஆயிடுச்சா? உனக்கு இந்த அறிவை நீ பொது வழியில் பேசாதது இல்லைன்னா விவாதிக்கிறதுல நீங்க குடும்ப கட்டுப்பாடுன்ற உன்னை கொண்டு வந்து வச்சுட்டான். நான் இது விஞ்ஞானத்தை நான் நிராகரித்து பேசக்கூடியவனா இல்லை. ஏன்னா நாங்க உங்களோட நாங்க கருப்பு சட்டக்காரன், நாங்க தீயக்காரங்க, நாங்க தான் விஞ்ஞானத்தை மொத்தமா குத்தகைக்கிறத மாதிரி பேசுறவங்க. ஆனா நாம் எதன் அடிப்படையில் இழந்தோம் என்பதான் இங்க விவாதம். அப்ப தள்ளி வைத்தல், அப்ப தள்ளி நெல்லு, சரியா போச்சு. இதுக்கு எதுக்கு நீ உடலை வருத்தி கொள்கிறாய்? இதுதானே சித்த வைத்தியம் சொல்லல. இது சித்த வைத்தியத்துல எழுதல. என் மானிட அறிவு, மக்கள் அறிவு, நாட்டுப்புற மருத்துவ அறிவு, இதைத்தானே சொல்லியிருக்கான். இங்க இருந்து அவ கருவுறுகிறாள், குழந்தை பெறுகிறாள். குழந்தை பத்து இருக்கும் போல முந்தி வைக்கல போட்டு வச்சிருப்பாங்க, சாக்க போட்டு படுக்க வச்சிருப்பாங்க. இப்ப என்ன பண்றீங்க? கதகதப்பு, குழந்தைக்கு இவ்வளவு சூடு வேணும்ன்றீங்க. நீ இங்க பட்டு வச்சிருக்கீங்களா இல்லையா? சரி, இதுக்கு முன்னால என்னடா இருந்துச்சு? அவனுக்கு அறிவில்லைன்னு சொல்லக்கூடாது. இங்க அதான் பிரச்சனை. இதுக்கு முன்னால இருந்தவனுக்கு அறிவில்லைன்னு கிடையாது. சாக்கு வைக்கல போட்டு, அதுக்கு மேல சாக்கு போட்டு, அதுக்கு மேல கம்பளியை போட்டு, அதுக்கு மேல ஒரு லேசான பருத்தி நூலாலான பழைய சேலையா இருக்கும். அதான் இங்க முக்கியம். அந்த சேலையில கூட கடுமை, குழந்தைக்கு கடுமை வந்திருக்கா. பழைய சேலை நம்மள துவைச்சு 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 ஒரு நைந்து தன்மை மாறி இருக்கும், மிருதுவாக இருக்கும், மிக மிருதுவா இருக்கும். இதை போட்டு படுக்க வச்சிருப்பாங்க. இதைத்தானே பண்ண. அப்ப இது கம்பேரிட்டிவ் பண்ணி தானே ஆகணும், வேற வழியே இல்லை. இதையும் அதையும் நான் ஒப்பீடு பண்ணும் பொழுது என் அறிவு சிறந்ததா உன் அறிவு சிறந்ததா? ரெண்டு பேர் அறிவும் சமம்னு கூட வச்சுக்கிறோம், என்னது குறைச்சு கூட வச்சுக்கிறோம். காசு மிச்சமா இல்லையா? இல்ல ரொம்ப சொப்பமா இறங்கி போவான். நம்ம ஊர் போலியில் வந்த எப்பா காசு மிச்சமா இல்லையாப்பா? அதெல்லாம் நான் இங்க செய்ய மாட்டேன், பிரஸ் வச்சு. அப்ப இன்குபேட்டர்ல வச்சுக்கோங்கப்பா. அப்ப காந்திய தத்துவம் என்பது என்ன அது சொல்லுது? சிக்கனமா வாழ்றது. அப்ப காந்தியை தூக்கி இங்கிட்டு தூக்கி போட்டீங்கன்னா என்ன செய்வீங்க? பெரியாரை தூக்கி அங்கிட்டு போட்டீங்கன்னா என்ன ஆவீங்க? ரெண்டு அறிவுலாம் போயிடும். இப்ப அதுதான் பிரச்சனை. குழந்தை வளர்ப்பு முறை. நீங்க வசம்பு ஒரு மரத்தினுடைய தண்டு தான், அது ஒண்ணு இல்லை, வேறு இல்லை. வசம்பு ஹையஸ்ட் பாய்சன், பொத்தாம் பொதுவா. அதை ஓர சுடுறது இருக்குல்ல, சுடுவாங்க, கருக்கிடுவாங்க. அது பார்த்தீங்கன்னா கண்ணங்கரேன்னு இருக்கும். நீ இப்போ முந்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா கொண்டு பேசுவான். எப்பா இவெல்லாம் வசம்ப கூட ஊத்திருப்பாங்க இவ்வளவு தெரியும். அப்ப வசம்ப கூட ஊத்திருந்தா கொன்னி போயிரும் என்றால் மூளை பாதிக்கும். அளவா ஊத்திருக்கான். சரி, இந்த நஞ்சு என்ன செய்யும்? அடுத்த கேள்வி இருக்குல்ல. வசம்பு கூட 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 அளவு அது இதமாக குறைந்தது 6 மாத காலத்திற்கு அந்த குழந்தை இந்த பொட்டுக்குழின்னு வாங்க. இந்த பொட்டுக்குழி மூடுறது வரைக்கும் ஊத்துவாங்க. ஊத்துனா சன்னி வராது. இப்ப இருக்க பிள்ளைகளுக்கு நீங்க விஷச்சன்னின்னு சொல்லி நீங்க பட்டியல் போட்டுற முடியும். என் தலைமுறையில் விஷச்சன்னி கம்மி, சன்னி இல்லை அப்படின்றத இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் சாதாரணமா ஸ்ட்ரோக்குன்னு வாங்க. சாதாரணமா வார்த்தைக்கு பேர் ஸ்ட்ரோக். ஸ்ட்ரோக்னா நின்று போறது. எப்படி சொல்ல முடியும்? அது எப்படி வேணாலும் வச்சுங்க. ஸ்டோக்கார் ஸ்டாக் எப்படி வேணாலும் வச்சுங்க. ஓ போட்டாலும் சரி, போட்டாலும் சரி, எப்படி வேணாலும் வச்சுங்க. ஸ்டோக்ல செத்து போறது இல்லையா, நின்று போறது. மூளை தன்னுடைய செயல்பாட்டை ஒரு பகுதி இறப்பது எவ்வளவு சாதாரணமா சொல்லலாம். அவருக்கு ஸ்டோக் வந்து கையால் வழங்கல. அப்ப என்ன, ஒரு பக்கம் மூளை செயலிழந்து விடுகிறது, இல்லைன்னா தூங்கிறது. அவங்கபடி ஆங்கில மருத்துவப்படி அது செத்து போய் விடுகிறது. நம்மதை பொறுத்தளவுக்கு சன்னிக்கு மருந்து இருக்கா இல்லையா? அங்க இல்ல. சன்னிக்கு எங்கிட்ட மருந்து இருக்கு. நீங்க இந்தியா, அதுதான் முதல்ல சொன்னேன், இந்திய மொழிகள் இருக்க அத்தனை மொழிகளிலும் எவரிடம் இல்லை. என் மொழி சித்த வைத்தியத்தில் மட்டும்தான் சன்னிக்கு மருந்து இருக்கிறது. அந்த சன்னிக்கான மருந்து யுனானியில் இல்லை, ஆயுர்வேதத்தில் இல்லை, இன்னைக்கு புதிதாக ஆயுஷில் சேர்த்திருக்கக்கூடிய காஷ்மீர் மருத்துவத்திலும் இல்லை. இந்த பக்கம் அசாமில் இருந்து ஒரு புதிய மருத்துவத்தை இன்னொரு எசு போட்டாங்க. ஆயுஷுக்கு ஆயுஷ் 2 எசு போட்டாங்க, 3 எசு போட்டிருக்காங்க. அசாமிலையும் இல்லை. என் சித்த மருத்துவத்தில் இருக்கிறது. ஓந்தி பச்சோந்தி தைலம், பச்சோந்தி பிடிக்க முடியுமா? பச்சோந்தி பிடிச்சா எனக்கு அதுதான் ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் நம்பர் 1. அந்த அனிமல் பாதுகாக்கப்பட்ட விலங்கினங்களில் அது 1ஆம் நம்பர். உலகம் முழுவதும் வெள்ளக்காரன் போடுற சட்டம். சரி, ஒரு விலங்கை கொல்லக்கூடாதுன்னா சைவத்துக்குள்ள வர்றதா, வைணவத்துக்குள்ள வர்றதா, இல்லை எப்படி வர்றதுன்னு தெரியல. வேட்டையாடுறவங்களா என்ன பட்டியலில் நம்மளை சேர்க்கிறாங்கன்னு தெரியல. அந்த விலங்கை இருக்கிறவங்க பூராமா சண்டிக்கு நாங்கள் வைத்தியம் பிடிச்சிருவாங்க. ஓந்திய எத்தனை ஓந்தியை பிடிச்சி விடுவான்? ஒரு ஓந்தி ஒரு தன்னுடைய வாழ்நாளில் மொத்தம் 6 இருந்து 8 ஆண்டு காலம் வாழும். 8 ஆண்டு காலத்தில் சாகிறது வரைக்கும் முட்டை போடும். ஒரு தடவை முட்டை போட்டால் ஒரு ஆண்டுக்கு அது 1.5 ஆண்டு கணக்கு வச்சுக்கலாம். ஆண்டுக்கு 2 முறை கணக்குன்னு வைக்குவாங்களே. எங்கள் ஊரில் வெள்ளாட சொல்லுவாங்கல்ல, வெள்ளாடு நீங்கள் 11-12 மாதத்துக்கு 2 குட்டி போட்டுரும். அதனால தான் 2 ஏத்துன்னு வாங்க. அது கணக்குப்படி அது அப்படி செல்லாதுன்னா கூட 2 கணக்கு வரும். இது மாதிரி இது 2 பண்டமாச்சுல.
2 இது பண்ணோம்னா 40 முட்டை போடுது. எம்புட்டு ஜனக்காரர் இருக்கு, அம்புட்டு போய் உதயமா பிடிச்ச போட போறேன். ஒரு வைத்தியத்தை அழிக்க வேண்டும் என்பதற்காக வச்ச வேட்டு. இதை எதிர்த்து பேசியிருக்கணுமா இல்ல? இன்னைக்கு வரைக்கும் பேசல. எத்தனை பேர் வந்து கரட்டாண்டியை பிடிச்சா கூட சட்டம் தான். கரட்டாண்டிய என் வயசுக்காரங்க பூரா பிள்ளையார் மேல ஒண்ணு கிடைக்குன்னு சொல்லி கரட்டாண்டியை பிடிச்சிருப்பீங்க, அடிச்சிருப்போம். அதுவே சட்டத்தின்படி பெரிய அப்பன்ஸ். ஓனான்னு போட்டீங்கன்னா 11 ஆண்டு காலம், இப்ப வந்து 7 ஆண்டு காலமா குறைச்சிருக்காங்க கொஞ்சம் உண்டு. 7 வருஷம் ஒரு நான் பெயிலபிள். சரி, மான்ல கோரோசனை எடுப்போம். மாட்டுல கோரோசனை எடுத்தான் எல்லாத்துக்குமே தடை. மாட்டு மண்டை இருக்கு பாருங்களேன், அது பேரு எலும்புன்னு சொல்லிட மாட்டோம். மண்டை வரும் போல ஓடு, மனித ஓடு, மாட்டு ஓடு, மாட்டு மண்டை ஓடு, நாய் மண்டை ஓடு. இதுதான் பைத்தியத்துக்கு மருந்து. இது மூலப்பொருள். நான் அதுக்குள்ள விளக்குனா நீண்ட நேரமாகன்றதை விட உங்களுக்கும் புரியாது, நானும் ஒழுங்கா சொல்லி தொலைய முடியாது. இது ஒரு பைத்தியத்துக்கான மருந்து. இந்த பைத்தியத்திற்கு ஆன மருந்து வேற எந்த மருத்துவத்திலையும் இல்லை, சித்த மருத்துவத்தில் மட்டும்தான் இருக்கு. சரி, சித்த மருத்துவத்தில் இருக்குன்னா செஞ்சு கொடுக்க வேண்டியதானே? 3 பேர் ரோட்ல விடுறாங்கண்ணே, அவட பாவியெல்லாம் நான் சித்த வைத்தியம் பைத்தியம் பார்க்க கூடாது, ஓட எடுக்கக்கூடாது, இதான் சட்டம். இது இப்ப போடப்பட்ட சட்டம் அல்ல, 1872 போடப்பட்ட சட்டம். அது இன்னைக்கு வரைக்கும் ஸ்டாண்ட் பை ஆர்டராகவே இருக்கு. என்ன சொல்லுவீங்க? பைத்தியத்துக்கு அவங்க கிட்ட மருந்து இல்லையா, லீடிங் செயினை போட்டு வச்சு கட்டி வச்சிருப்பாங்க. பார்த்துருப்பீங்கன்னா, நீங்க ஹாஸ்பிட்டல் போனீங்களா சரி, பெரிய செயின் போட்டு களவாணியை பிடிச்சி கட்டுற மாதிரி கட்டி வச்சிருக்கான். ஏன் அதுவும் செய்ய மாட்டாங்க, அப்படியே கழட்டி விட்டா ரோட்டுக்குள்ளேயே பைத்தியங்களால. இது நானும் வைத்தியம் பார்க்க முடியாது, மருந்து செய்ய முடியாது. எவ்வளவு பெரிய இழி சட்டங்களை போட்டு உங்களை முடக்கவில்லை, என்னை முடக்கவில்லை, என் மொழியின் அழிவை முடக்கி இருக்கிறார்கள். இதுதான் இந்த தலைமுறைக்கு வைக்கக்கூடிய நான் செய்தி. சரி, அதுக்கடுத்து நீங்க ரொம்ப வாங்க, கீழே போங்க. நீங்க ஃபாரஸ்டுக்குள்ளதான் பெரும்பான்மையான மூலிகைகளை நான் எடுக்க முடியும். ரொம்ப எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கடுக்காய் என்னென்ன பயன்படுதுன்றதெல்லாம் மருத்துவம் எளிதாக கிடைக்குது, வாங்கிடுவீங்க. நீங்க கடுக்காய் எங்கேயுமே எடுக்கல, எல்லாமே வெளிநாட்டில இருந்தா வருது. இது தெரிஞ்சுக்குங்க. அப்ப எவ்வளவு அவமானமா இருக்கு. இந்த கன்னிவாடி மலையில கடுக்கா இருக்கு, எடுக்க முடியாது. அதை வைல்ட் லைஃப் ஆக்ட்ல உள்ளேயும் போக முடியாது. ஆனா வெளிநாட்டில இருந்து அந்த ஊர்ல ஃபாரஸ்ட்ல ஏதோ ஒண்ணு செஞ்சு கொண்டு போறேன். இந்த கடுக்காயில் தான் இந்த ஊரில் தோல் 17 மையங்கள் இருந்தது இல்லையா? இந்த அத்தனை விஞ்ஞானம் என்னென்ன போட்டாலும் முதலில் உப்பை போட்டு தான் பண்ண முடியும், பண்ணுவான். அதுக்கடுத்து அப்புறம் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட், அப்புறம் நைட்ரிக், அப்புறம் கடைசியா கடுக்காய் போட்டா தான் முழுசாக சரியாகும். எவ்வளவு பெரிய சுத்தின்னு சொல்ல வரேன். இன்னைக்கு வரைக்கும் அதான் ப்ராசஸ். இன்னைக்கு வரைக்கும் அந்த அதுக்கு இன்னைக்கு ஏசின்ற ஒரு விஞ்ஞானம் வந்ததுனால அதற்கான தோலுக்கான தேவையற்று குறைந்து விட்டது. அப்ப அது இது போன்ற பெரும்பான்மையான மூலிகைகள் வெளிநாட்டிலிருந்து தான் இறக்குமதி செய்யப்படுகிறது. ஆகவே நான் இந்த நாட்டு மருத்துவம் என்பது அன்றாட மக்களிடமும் வந்து அன்றாட வாழ்வியலும் இருப்பதுதான். உப்பு போட்டு சாப்பிட்றது உட்பட என ஒவ்வொரு ரிச்சுவலுக்குள்ளேயும் அது அன்றாட இருக்கு. அது ஒரு வகையில் மருத்துவமோ அல்லது அறிவியலோ ஏதோ ஒரு வடிவத்தில் பல வழிபாட்டு சடங்குக்குள் நம்மளுடைய மருத்துவம் நம்மளை அறியாமல் நீக்கமர நிறைந்திருக்கிறது. வணக்கம்.